எல்லாருக்கும் வணக்கம். புதுக்கோட்டையில் இப்போ நான் பேசுகிறது பாருங்க, எத்தனையோ சந்தோஷமான கருத்துக்களை பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்கோம். ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மனவேதனையோடு தான் இன்றைக்கி நான் புதுக்கோட்டைக்கு வந்திருக்கேன். காலையில் 2 மணிக்கு எழுந்திரிச்சு இப்போ நேரடியாக பொதுமக்கள் மேடையில் வந்து பையோடு தான் வந்தேன். உங்கள் எல்லாத்தையுமே என் மனவேதனையை இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன். ஏன்னா நாட்டுக்காக மக்களுக்காக உழைத்த ஒரு நல்ல உயிர் இன்றைக்கி நம்ம இழந்துட்டோம். அதனால் ஜகபர் அலியை நினச்சி உண்மையிலேயே நான் கலந்துகிறேன். அவர் ஆன்மா சாந்தியடையும். அவங்க குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறோம். நிச்சயம் அவங்க எல்லாரும் சேர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். பத்திரிகைக்காரங்க உண்மை வெளியே வரணும், நியாயம் கிடைக்கணும், அந்த குடும்பத்துக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னு சொல்லி பத்திரிகையாளர்களும் நான் கேட்டுக்கிறேன். உண்மையை நீங்கள் வெளியே கொண்டு வரணும். என்ன நடந்தது என்பதை நிச்சயம் மக்களுக்கு தெரியப்படுத்தி நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி முதல்லயே என்னுடைய பதிவை நான் உங்ககிட்ட பற்றி வைக்கிறேன். நீங்கள் எந்த கேள்வி இப்போ நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் தேமுதிக சார்பாக அப்படின்னு சொன்ன உடனே சிபிசிஐடிக்கு இந்த கேஸை மாற்றம் செஞ்சுருக்காங்க. அதுவே இந்த கேஸுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி என்றதை இந்த நேரத்தில் நான் செஞ்சிருக்கேன் கடமை. ஏன்னா இங்கே சிஐடி இங்கே தமிழ்நாடு போலீஸ் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. சிபிசிஐடி கிட்ட இது போகும்போது தான் நிச்சயமாக இந்த இடத்துல என்ன நடந்தது, எப்படி அவர் கொலை செய்யப்பட்டார் என்கின்ற அத்தனை உண்மைகளும் ஒரு வெள்ளை அறிக்கையாக உள்ளங்கை நெல்லிக்கனியாக மக்களுக்கு தெளிவுபடுத்தும். அதனால் சிபிசிஐடிக்கு இந்த மாற்றம் செய்ததை மனப்பூர்வமாக தேமுதிக சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். அவர் ஏற்கனவே பல முறை மனு கொடுத்திருக்காரு. யாருமே பார்க்கறீங்க, அதுதான் என்னோட மனவேதனையை. 10 லட்சம் ரூபாய் இந்த அரசு உடனடியாக கொடுக்குறாங்க. எல்லா அமைச்சர்களும் எல்லாரும் போய் பார்க்குறாங்க. இன்னைக்கு ஒரு நாட்டினுடைய பலத்தை காப்பாற்றணும், உண்மைக்கு நேர்மைக்கு போராடினவர் இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. ஒன்றும் நேச்சுரல் டெத்து கிடையாது, படுகொலை செய்யப்பட்டு மரணிச்சிருக்கார். அவருக்கு ஒரு முதல்வரோ அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ இந்த ஆட்சியில் இருக்கும் யாருமே ஒரு ஆண்டு இரங்கலையும் தெரிவிக்கல, அந்த குடும்பத்திற்கு ஒரு நிதியும் தரல, எதுவுமே செய்யலை என்பதை மிக மிக கண்டனத்தோடு என்னுடைய கண்டனத்தை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். முதலமைச்சர் நிச்சயமாக இரங்கலை தெரிவிக்கிறேன். அதான் இப்ப நான் பேசினேன். இதே வேற யாராவது ஏதாவது ஒரு விஷயம்னா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு நாங்க தான் பாதுகாவலர், ஒட்டுமொத்த சிறுபான்மையினருக்கு நாங்க தான் பாதுகாவலர் என்று சொல்லும் திமுக இன்னைக்கு எங்க போனாங்க? இப்படி ஒரு படுகொலை நடந்திருக்கு, ஏன் ஒருத்தர் கூட வாய் தரல? அப்ப இதுல எல்லாருக்கும் கூட்டு இருக்கா? இந்த சதியில எல்லாருக்கும் இதுல கூட்டு இருக்கா அப்படின்ற கேள்வியை நான் கேட்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்க அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லாமே, கவர்மெண்ட் சார்பாக நிதி வழங்கி இருக்கலாமே. இங்க என்ன நடந்தது என்பதை ஏன் ஒருத்தர் கூட பேச மாட்டேங்குது? அப்ப இதுலயே தெள்ள தெளிவா தெரிகிறது, இந்த படுகொலைக்கும் இப்ப நடக்கின்ற ஆட்சிக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சம்பந்தம் இருக்குது என்பது நிச்சயமாக மக்களாலேயே சந்தேகப்படக்கூடிய அளவுல தான் இது இருக்கு. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு முதலமைச்சர் உடனடியாக 1 கோடி ரூபாய் அந்த குடும்பத்துக்கு நிதி வழங்கணும். உண்மையில் நியாயம் நீதி வழங்கணும். அந்த குடும்பத்திற்கு அந்த படுகொலை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த டிரைவருக்கு தூக்கு தண்டனையும், கலெக்டர், கோட்டாட்சியர், வட்டாட்சியர், காவல்துறை, பிஏஓ எல்லாருக்கும் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு தண்டனையை, சிறை தண்டனை இந்த அரசு தர வேண்டும் என்பதை இந்த பிரஸ் மீட் பல முறை அவர் மனு கொடுத்திருக்காரு மேடம். ஏற்கனவே இது மாதிரி ஒரு 3 முறைக்கு மேலே மனு கொடுத்திருக்காரு. அவர் சாவறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. எந்த நடவடிக்கை எடுக்கல, என்னோட மனு சம்பந்தப்பட்டவங்ககிட்ட தாசில்தார் மூலமாக சொல்லப்பட்டதா அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதன் பிறகு ஸ்டாலின் இந்த இவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த வழியாக தான் போறாரு, அந்த குடும்பத்துக்கு போவார். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் வேற ஏதாவது காரணங்கள் இருக்குமா அவங்க வராது? நான் சொல்றேங்க, இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் தான் 2 நாள் இப்படிதான் போறேன். ஏன் இறங்கி அந்த இஸ்லாமிய குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் சொன்னா என்ன, ஒரு நிதி வழங்கினா என்ன? இங்கே என்ன நடந்தது, இது உண்மை நிலையை வெளியே கொண்டு வருவோம், தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உரிய தண்டனையை வாங்கி தருவோம்னு ஒரு முதலமைச்சர் சொல்லியிருந்தா இன்னைக்கு எவ்வளோ பெரிய மக்களுக்கு நம்பிக்கை வந்துருக்கு இந்த ஆட்சி மேலே. ஏன் எதுவுமே வாங்கி திறக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறத மக்களுக்கே இன்னைக்கு சந்தேகம் வருது. அப்போ இவங்களுக்கும் இந்த கனிமவள கொள்ளைக்கும் சம்பந்தம் இருந்தாலும் மக்கள் கேள்வியாக நாங்கள் கேட்கிறோம். அப்போ இது தவறான ஒரு முன்னுதாரணங்க. எல்லா தமிழ்நாடு முழுக்க கனிம வள கொள்ளை, மணல் கொள்ளை,
எல்லா பக்கம் நடந்துட்டு இருக்கு. லஞ்சம் உடனே டாஸ்மாக் இன்னைக்கு தமிழ்நாடே ஒரு கேள்விக்குறியாக மாறிடும். தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ மைனிங் வந்து லைசன்ஸ் வித்தவுட் லைசன்ஸ் தமிழ்நாட்டிலேயே இந்த அளவு நடவடிக்கைகளுக்காக போட்டுருக்காங்க அப்படின்னா எல்லாமே இந்த முறைகேடான விஷயங்கள் தான் நடக்கும். ஒரு வாரி நடத்துகிறாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அங்கே மண் எடுக்கணும், கனிம வளத்தை எடுக்கணும்னு ஒரு கவர்மெண்ட் ஜீவம். ஆனால் அதை வந்து சும்மா அது ஒரு கண் துடைப்புங்க. ஆனால் அவங்க கொடுத்த அளவை விட பல லட்சம் டன் வந்து டாரஸ் லாரிகள் மூலமாக தினந்தோறும் தமிழ்நாடு முழுக்க பக்கத்து மாநிலங்களுக்கு சென்று கொண்டுதான் இருக்கு. அப்போ இந்த அரசு இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குன்னா இது யார் நடத்துகிறாங்க என்பது எல்லாம் தெரியும். அரசு தான் இவங்களுக்கு துணை போகுது, அதிகாரிகள் இவங்களுக்கு துணை போகிறாங்க. அதில் வர வருமானம் இவங்க எல்லாரும் பகிர்ந்து எடுத்துக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு ஏழைகள் ஏழைகளாகவும் பணக்காரர்கள் பணக்காரர்களாக மாறிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஆட்சி அதிகாரம் என்பது மக்களையும் நாட்டையும் காப்பாற்றுறதுக்கு தான். ஆனால் இவங்க தங்கள் கட்சியையும் தங்களையும் வளப்படுத்தி அதை குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது. வேங்கை வயல் வந்து ஒரு தவறான ஒரு செயலாயிடுச்சுங்க. தண்ணியிலே மலத்தை கண்டு கலந்தவங்க யார் என்பதை கூட இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா கண்டுபிடிச்சவங்க யாரு நீங்க பாருங்க. இன்னைக்கு எனக்கு வந்துச்சு எனக்கு தகவல். முரளி ராஜா, சுதர்சன், முரளி கிருஷ்ணன், இவங்க 3 பேர் தான். முரளி கிருஷ்ணன், முத்துகிருஷ்ணன், சுதர்சன், முரளி ராஜா, இவங்க தான் அந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. இவங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க, அவங்க இனத்தை சேர்ந்தவங்க. அவங்க எப்படி இந்த செய்யணும்? யார் மேலேயாவது திசை திருப்பி விட வேண்டியது, வழியை யார் பக்கமாவது திருப்பி விட்டுட்டு உண்மையில் யார் தவறுகள் செய்தாங்களோ அவங்களை தப்பிக்க வைப்பதுதான் இந்த திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியாக இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இது வந்து நிச்சயமாக கண்டிக்கக்கூடிய விஷயம். இது எங்க நடந்திருக்குன்னா முத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவரை கணவரை பழிவாங்கும் நோக்கத்தோடு தான் இது நடந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து தவறான ஒரு விஷயம். உண்மையில் அதை செய்தவர் யார் என்பதை இந்த அரசு கண்டுபிடிச்சு புரியவங்களுக்கு தண்டனை கொடுங்க. சம்பந்தமே இல்லாதவங்களுக்கு தண்டனை கொடுத்து இதை திசை திருப்புறாங்க. இந்த சம்பந்தம் இல்லாதவங்க எப்படி மேடம் சொல்ல போறீங்க? இவங்க ரொம்ப நீண்ட ஆய்வுக்கு பிறகுதான் சம்பந்தம் இல்லைன்றது நான் சொல்றேன். இவங்க அதே ஊர்ல இருக்காங்க, அவங்க இனத்தை சேர்ந்தவங்களாகவே இருக்காங்க. யாராவது தங்களுக்கே தங்களுக்கு சூன்யம் வச்சிருப்பாங்களா? இப்ப இல்ல, நீங்க பேட்டியில சொன்ன மாதிரி முத்தையாவை பழிவாங்கிறதுக்கு தான் செஞ்ச மாதிரி அவங்களே வாக்குமூலம் கொடுத்ததா குற்றப்பத்திரிகை தகவல் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? இந்தாங்க, இங்க வந்து எல்லாத்துக்கு பின்னாடி அரசியல் ஓடுது. உண்மையில் பாதிக்கப்பட்டவங்க, உண்மையில் தப்பு செஞ்சவங்களை தப்பிக்க வைக்கிறது தான் இங்க தமிழ்நாடு முழுக்க நடந்தது. பாதிப்பு யார் வந்து இன்னொருத்தர் மேல பழிய போடுறாங்க. சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்க, ஞானசேகரன் ஒருத்தர், யாருடைய தயவுல இன்னைக்கு வரைக்கும் அவர் இருந்திருக்காரு யோசிச்சு பாருங்க. எவ்வளவோ தவறு 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் மேல இருக்குங்க. பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்பு, கொலை, கொள்ளை எவ்வளோ இருக்கு. அவங்க யார் துணை நிற்கிறார்? இன்னைக்கு திமுகவுடைய அதுதான் முதல்வரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. காவல்துறை அதிகாரிகள் அவருக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலாக தலைமுடிவா நான் பதிய வைக்கிறேன். நம்ம ஸ்பீக்கர் அப்பாவு அவர்கள் சபாநாயகர் தம்பி ஞானசேகரன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது எதற்கான முன்னுதாரணம்? அப்போ ஒரு துரோகியை, ஒரு குற்றவாளியை, இத்தனை கேஸ் ஒருத்தர் மேல இருக்கிறவரை ஒரு சபாநாயகர் ஓப்பன் மேடையில தம்பின்னு சொல்றாருன்னா அப்ப இந்த ஆட்சி எப்படி இருக்கு? அந்த மாதிரி தான் இந்த வேங்கை வயல் எல்லாமே கண்டனத்துக்குரிய இப்போ நீங்க வந்து ஜனகுரலி மரணத்துக்கு சிபிசிஐடி உண்மையா நேரடியாக கண்டுபிடிப்பா நீங்க இப்பதான் கண்டனார் பட்டத்தில் பேசுறீங்க. இப்போ 850 நாட்களுக்கு பிறகு இந்த வழக்கு விசாரணை வந்து 3 குற்றவாளிகளுக்கு வந்து வாக்குமூலம் வாங்கில வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க. இது எப்படி நேர்மை இல்லைன்னு? நேர்மை இல்லை என்றது இல்லை, உண்மை நிலை மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க. இப்போ கைது பண்ணியிருக்கீங்க, ரைட், ஒத்துக்கிறோம் சிபிசிஐடி. ஆக்சுவலி அதில் என்ன நடந்தது, உண்மையில் யார் அதை செஞ்சாங்க, வாக்குமூலம் கொடுத்தவங்க தான் செஞ்சாங்களா, சிபிசிஐடி உண்மை அப்படி அவங்க தான் தப்பு பண்ணாங்க என்றால் நிச்சயமாக தண்டனைக்குரியவர்கள் அவங்க தான். கேப்டன் எப்பயுமே சொல்வாரு, தவறு செய்தால் அதுக்கு தப்பிக்க வழியே இல்லை, தண்ணி குடித்துதான் ஆக வேண்டும் என்பதை தலைவர் எப்பவுமே சொல்லுவாங்க.
எதற்காக அவர் அப்படி சொன்னாரு, எந்த குறிப்பை வச்சு சொன்னாரு அப்படிங்கிறது அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். அவங்களும் திராவிடர் பெரியார் தான் எவ்வளோதான் வந்து கண்டிச்சாலும் பெரியாரை வந்து அவர் சொன்ன கருத்துக்களை தான் நாங்களாம் பெரியார் மனசுக்கல அப்படின்னு சொல்கிறார். இதே சிவன் பெரியாரை வந்து பிரபாகரன் புகழ்ந்து பேசுகிறார், பெரியார் அப்படிலாம் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, அவர் திடீர்னு அந்நியன் ஆடுவாரு, அவர் அப்படியா மாறுவாரு, அதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்கூட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல, சீமானுடையது வந்து அவர்கிட்ட தான் இந்த கேள்வியை நீங்க கேட்கணும். ஆல்ரெடி நாங்க கூட்டணியில இருக்கோம், இப்போ வரைக்கும் அது தொடருது. உறுதியாக உங்களுக்கு உரிய நேரம் வரைக்கும் சொல்றோம். பண்ணட்டுங்க, இன்னும் வெளியே வரணும், இன்னும் நிறைய செய்ய வேண்டிய பணிகள் மக்களுக்கு நிறைய செய்ய வேண்டியிருக்கு. அது பேச ஒரே தமிழகத்தில் பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்கு, மக்களுக்கு தீர்க்கப்படாத பிரச்சனை நிறைய இருக்கு. இறந்து போன தலைவர்களை வச்சு சமீபத்தில் அரசியல் போகுது. ஏற்கனவே அம்பேத்கர் வச்சு கொஞ்சம் பெரியார் வச்சு போகுது. எப்படி வேணும் பார்க்குறீங்க? எப்பயுமேங்க இறந்து போன தலைவர்களை பற்றி நாம யாருமே பேசணும். அவங்க வாழ்ந்து அவங்க சரித்திரத்தை படிச்சு போயிட்டாங்க. இருக்கிறவங்களை பத்தி பேசுங்க, இருக்கிற அரசியலை பேசுங்கன்னா ஏன் இறந்தவங்களை பேசுறீங்கன்றது நான் பல முறை கண்டிச்சிருக்கேன். அதில் எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாதுங்க. யார் யார் அந்த பதில் சொல்றாங்களோ அவங்க கிட்ட அந்த கேள்வியை நீங்க கேட்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்பவே நான் சொல்ல முடியும். இன்னும் ஒரு எந்த பணிகள் யாரும் தொடங்கல. அதனால ஒவ்வொருத்தர் சொல்லிடுறேன், ஒவ்வொருத்தர் அவங்க கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற கருத்து ஒரு கூட்டணியில இருக்கும் என்பதை ஜனவரி மாதம் அதிகாரம் நம்மளுடைய அசம்பிளி எலெக்ஷன் மக்கள் தெளிவாக இருக்காங்க. நம்ம நாட்டுக்கு யார் பிரதமராக வரணும் மக்களுக்கு தெரியும். அசம்பிளி எலெக்ஷன் நம்ம சட்டமன்ற தேர்தலில் யாரை தேர்ந்தெடுக்கணும் நம்ம மக்களுக்கு நல்ல புரிதல் வந்து உறுதியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை 2026 மக்கள் கொடுப்பாங்க. மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்துக்கு நான் நேரடியாகவே சென்று நேரடியாக நான் சந்திச்சு அன்னைக்கே நான் சொன்னேன், ஒரு கை அந்த திட்டம் வராதுன்னு உறுதி அளித்தேன். அந்த வகையில் இன்னைக்கு வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு. அதனால நேற்றைய அறிக்கை நீங்க பார்த்துருக்கீங்க. தீர்மானத்தை நிறைவேற்றிய தமிழக அரசுக்கும் அதே மாதிரி மத்திய அரசு தான் இதை ரத்து செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கும் இதுக்காக போராடிய அத்தனை தலைவர்களுக்கும் எங்கள் தேமுதிகவை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டிய தலைவணங்கி நான் வரவேற்கிறேன். அதற்கு கவர்னர் ஒப்புதல் கொடுத்திருக்காரு. தமிழக அரசுக்கும் கவர்னருக்கும் எங்களுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். இன்னொரு விஷயம், ஒரு கோமியத்தை பற்றி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆர்குமெண்ட் போச்சு. யாரும் கேட்க மறந்துங்களா என்னன்னு தெரியல. நானே சொல்றேன், கோமியத்தை வந்து குடிக்கிறது ஆரோக்கியம்னு ஒரு டீமும் அது குடிக்கக்கூடாதுன்னு ஒரு டீமும் பேசிட்டு இருக்காங்க. என்னுடைய கருத்தை நான் இங்க சொல்றேன், கோமியம் என்பது எல்லாராலையும் வந்து இந்துக்களால் புனிதமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு பிரியப்பட்டா நீங்க குடிங்க, உங்களுக்கு பிரியலைன்னா குடிக்காதீங்க. யாரையும் நீங்க வம்பு பண்ண முடியாது. இந்த உணவை தான் நீ சாப்பிடணும், இதை தான் நீ குடிக்கணும், இந்த கடவுளை தான் நீங்க ஃபாலோ பண்ணி யாரும் வம்பு பண்ண முடியும். அவங்க விரும்பி ஏற்றுக்கொண்டால் இது எதுவுமே தப்பும் இல்லை, தடையும் இல்லை. கோமியத்தை தலையில தெரிச்சுப்பாங்க. நாங்கள் பண்ணிடுவோம் கேப்டன், நாங்கள் எல்லாத்தையும் பண்ணுவோம்.
கூட நம்ம மாடு வளர்க்குறோம். அது அவங்கவுங்க நம்பிக்கை. அது குடிக்கணுமா குடிக்க வேண்டாமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது ஒரு தனி நபரினுடைய உரிமை. அதில் யாருமே வந்து தலையிட முடியாது. கருத்து சொல்ல இருக்கு, மனிதனுக்கு உலகம் இல்லை என்று ஒரு கருத்து. அதுதான் நான் சொல்றேன் தெளிவா. 2 பக்கம் நான் சின்ன வயசுல இருந்தப்போ அப்ப பாரத பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய் அவர்கள் அந்தந்த மனிதர் அவங்கவுங்க யூரினை அவங்களே குடிக்கலாம் அப்படின்னு ஒரு பாரத பிரதமர் மொரார்ஜி தேசாய் சொல்லியிருக்காரு. இது ரைட்டா ராங்கா அப்படின்னு வந்து அவங்கவுங்க கருத்து. நான் சின்ன வயசுல எங்க ஊர்ல எங்க பெரியவங்களே இதை சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இப்போ கண்ணில் இன்ஃபெக்ஷன் வந்தால் ஒரு ட்ராப் அவங்கவுங்க யூரினை விடணும். வாயில பிரச்சனைனா யூரினை வாய்ப்பு குடிச்சா அந்த பிரச்சனை போயிடும். ஏர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் யூரினை குடிச்சா நம்ம உடம்புல எந்த வியாதியுமே வராது என்பதை ஒரு பாரத பிரதமராக இருந்த நம்மளுடைய மொரார்ஜி தேசாய் அவர்களே சொல்லியிருக்காரு. அப்போ இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? இதை எல்லாரும் வரவேற்பீங்களா? இதுவும் ஒரு தனிநபருடைய சுதந்திரம் தான். இதுல யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. இல்லை அது மாதிரி தான் இந்த கோமியம் விஷயம். ஒரு மனிதனுடைய யூரினை அவங்க யூரின் அவங்க குடிக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறப்போ கோமியத்தை ஏற்றுக்கலாமா ஏற்றுக்க வேணாமா என்பது ஒரு தனி நபருடைய சரிங்களா? அம்பேத்கரையும் பெரியாரையும் தூக்கி சாப்பிட்டு